ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் டிஃபனுக்கு சட்னி சாம்பார் செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சா? இன்னைக்கு கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா பார்க்கலாமா? அதுக்கு பேன்ல 1 கப் பாசிப்பருப்பு வறுத்துட்டு இதை போல குக்கர்ல சேர்த்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 விசில் வந்தவன ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய், 8 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கோங்க. 8 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலைய சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸா இத போல அரைச்சிட்டு வந்துருங்க. இப்ப ஒரு பேனை வச்சுக்கோங்க. 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி இத போல சேர்த்துட்டு 1 தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய கீறி வச்சிருக்கீங்க, அதுவும் சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வேக வச்சு வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்ப ஏற்கனவே நம்ம பாசிப்பருப்பு கொழைய வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது இது கூடவே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, அந்த பாசிப்பருப்புல இது கூடவே சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இத போல நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்க, இத போல கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஏற்கனவே தேங்காய் விழுது அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தா போதுங்க. கும்பகோணம் கடப்பா அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க. இது கூட சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்து கூடயும் அவ்வளோ அருமையா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்